Hi friends, நீங்கள் இந்த வீடியோவில் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா ஜாவா 8ல் ஸ்ட்ரீம்ஸ்னால் என்ன, ஸ்ட்ரீம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு டெமோ பார்க்கலாம். ஜாவா ஸ்ட்ரீம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு உதவி செய்யும் ஒரு ஏபிஐ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கலெக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸில் வெறும் டாய்ஸை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணோன்னா ஸ்ட்ரீம்ஸ் டாட் ஃபில்டர் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்மளால் ஃபில்டர் பண்ண முடியும். நம்ம இந்த ப்ராடக்ட்ஸை ஐட்ரேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சிம்பிளாக அந்த ஸ்ட்ரீம்ஸில் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் ஃபில்டர் பண்ண முடியும். ஜாவா 8ல் ஸ்ட்ரீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு பேக்கேஜ். இந்த ஸ்ட்ரீம்ஸ் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. இன்டர்மீடியட் ஆப்ரேஷன்ஸ், அதுக்கப்புறம் டெர்மினல் ஆப்ரேஷன். இந்த இன்டர்மீடியட் ஆப்ரேஷன்ஸில் ஒரு ஆப்ஜெக்டை ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே டெர்மினல் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் எண்ட் பண்ணுறதுக்கு, லைக் கலெக்ட் பண்ணுறது, அக்ரிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இன்டர்மீடியட் ஆப்ரேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீம் தான் அவுட்புட்டாக வரும். அதே டெர்மினல் ஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் அவுட்புட்டாக நமக்கு கிடைக்கும். ஜாவா ஸ்ட்ரீம்ஸில் நிறைய மெத்தட் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் டெமோவில் இந்த 3 மெத்தட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபில்டர், மேப், ஃப்ளாட் மேப். ஸோ இந்த ஃபில்டர் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து வெறும் டாய்ஸை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டரில் சில கண்டிஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம், அப்படின்னா லாம்டா எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுக்கலாம். ஸ்ட்ரீம்ஸில் இருக்க மேப்பை எப்படி யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷனில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை வேற ஒரு ஃபார்மேட்டில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த மேப்பை யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலெக்ஷனில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை ஒவ்வொரு எலிமெண்ட்ஸையும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மேப் யூஸ் பண்ணி இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் மேப். ஃப்ளாட் மேப் மேப் மாதிரி தான், ஆனால் மேப்பில் ஒரு எலிமெண்ட்டுக்கு 1-to-1 மேப்பிங் தான் நம்ம பண்ணுவோம். ஆனால் ஃப்ளாட் மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட்டுக்கு மல்டிபிள் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் எடுத்துப்போம். இந்த நம்பர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த நம்பர் அதுக்கப்புறம் அதை நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ மல்டிபிள் ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேப் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஃப்ளாட் பண்ணுவோம். ஸோ ஒரு எலிமெண்ட்டுக்கு நமக்கு மல்டிபிள் ரிசல்ட்ஸ் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 5 எடுத்துப்போம், 5 அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்கொயர். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் மேப். இப்போ நம்ம ஸ்ட்ரீம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 மெத்தட் எழுதியிருக்கேன், ஃபில்டர், மேப், ஃப்ளாட் மேப்க்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் மெத்தட் பார்த்துருவோம். ஸோ செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நான் இங்கே கிரியேட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸு, டாய்ஸு, ஸ்டேஷ்னரின்னு சொல்லி 3 வகையாக பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுறோம். இப்போ எனக்கு என்ன வேணும்னா ஒன்லி டாய்ஸை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணணும். அது எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ராடக்ட்ஸில் நான் ஸ்ட்ரீமை கிரியேட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இந்த லாம்டா எக்ஸ்பிரஷனை கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் வெறும் டாய்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணு, அதனுடைய நேமை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லி நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ நமக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா வெறும் டாய்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரீம்லேருந்து ஆப்ஜெக்ட்ஸை ஃபில்டர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேப். ஒரு லிஸ்ட்டில் 3 இன்டிஜர்ஸை நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த எலிமெண்ட்ஸை நான் வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் இந்த மேப்பை யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரீம், மேப், ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 2 4 6ன்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் மேப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி லிஸ்ட்டுக்குள்ளே 3 இன்டிஜர்ஸ் நான் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் கிரியேட் பண்ணி இங்கே ஃப்ளாட் மேப்பை நான் கால் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன வேணும்னா அந்த எலிமெண்ட் அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்கொயர் வேணும். ஸோ ஒரு எலிமெண்ட்டுக்கு 2 அவுட்புட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு மேப் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் அதை ஃப்ளாட் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 3 எலிமெண்ட்டுக்கு 6 அவுட்புட் கிடச்சிருக்கு. அந்த எலிமெண்ட் அதனுடைய ஸ்கொயர். இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் மேப்பை நம்ம யூஸ் பண்ணலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பேசிக்காக ஜாவா ஸ்ட்ரீம்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ.